மக்கள் தூக்கி போட்டிருப்பாங்க. இவங்களோட டார்கெட் என்னன்னா, இந்து மதத்தை அழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் யாரை அழிக்கணும்னா இந்த பூஜை பண்றாங்க பாருங்க பிராமின்ஸ். இவங்க சொல்ற பிராமின் வந்து வசதியா இருக்கிற பிராமின்ஸையோ இல்ல வந்து அகரகாரத்துல இருக்கிற பிராமின்ஸோ கிடையாது. எந்த பிராமின்ஸை ஒழிக்கணும்னா வடபழனி கோயில் மாதிரி இப்போ ஒரு பெரிய கோயில் இருக்கு சார். இங்க கோயில வேலை செய்யற ஐயன்கள் இருக்காங்க. சின்ன சின்ன கோவில் எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து பக்தர் வராங்களோ இல்லையோ, இப்ப இந்த கொரோனா காலத்துல பக்தர்கள் யாருமே இல்லைனா கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி இந்த பிராமின்ஸை ஒழிச்சிட்டா இவனுங்க இல்லைன்னா கோவில் சதலம் அடைஞ்சிடும். கோவில்ல வழிபாடு நடக்காது. வழிபாடு நடக்கல உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி எதிர்மறை எண்ணங்கள் நீக்கி நேர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல, அது வராது உங்களுக்கு. அது வரலாம் ஒரு பக்தன் அந்த இடத்துக்கு வரமாட்டான். வராதப்போ என்ன ஆகுனா அப்போ உடனே நம்ம ஆளுங்க வருவாங்க. அவங்க ஆளுங்க வந்து எங்க தெய்வம் தான் பெரிய தெய்வம் வாங்க அப்படின்னு சொல்லி மதம் மொத்தம். இதனாலதான் அப்பத்துல இருந்தே கடந்த 50 வருஷமாவே அவங்க பிராமின்ஸ் அட்டாக் பண்றது காரணமே அதுதான். வேரோடு வேரடி மண்ணோடுவாங்க. அந்த மாதிரி வேரோடு வேரடி மண்ணா இருக்கிறது. ஒருத்தர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊர்லயும் பயணம் செஞ்சார் சார். அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அந்த பேப்பர் என்கிட்ட கூட இருக்கு. இங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து நீங்க என்ன ஒன்னாலும் பண்ணலாம், ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க அழிக்க முடியாது, இந்து மத கலாச்சாரத்தை அழிக்க முடியாது. அதை இப்பயும் வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க பார்த்தா பிராமின்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அந்த காலத்துல பிராமின்ஸ் வந்து இப்படி தொடாம காப்பி வாங்கினாங்க, தூக்கி குடிச்சாங்க. அப்ப வந்து என்ன சொன்னாங்க, இல்ல தீட்டு பிராமின்ஸ் பத்தியா சூத்திரன் அவன் வந்து நம்மள இப்படி சொல்றாங்க. இன்னைக்கு கொரோனா காலத்துல என்ன சொன்னாங்க, யாரையும் தொடாத தள்ளி நிலு. இது வந்து பிராமின்ஸ் திட்டமிட்டுன்னு சொல்ல, நம்ம முன்னோர்களே இந்த மாதிரி வாழுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பூணல் வந்து பிராமின்ஸ் மட்டும் தான் போடல. நீங்க சோழர்கள் காலத்துல எடுத்தீங்கன்னா எல்லாருமே பூணல் போட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் விஸ்வகர்மா பூணல் போடுறாங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் திமுக எம்பி அவரோட வீட்டு சடங்குல பூணல் போட்டு மாத்தினாரு. ஆனா இங்க எப்படின்னா குறிப்பா பிராமின்ஸ்ன்றத அந்த மிஷினரிகள் போட்டு கொடுத்த ஸ்கெட்சினால இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க பிராமின்ஸை இழிவுபடுத்துறது. ஒரு ரெப்ரசன்டேஷனாக இதுதான் விஷயம், நாங்க இதெல்லாம் மாறிட்டோம், இதெல்லாம் நாங்க இப்படி இருக்கிறோம், அதனால இனிமே அட்டாக் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கை கூட இல்லையே. வராது சார். இங்கதான் இந்த விழிப்புணர்வு யாருக்குமே வரலையே. எனக்கே இத்தனை வருஷம் கழிச்சு. நீங்களே சொல்றீங்க மானரோஷம் இல்லைன்றீங்க, கோரிக்கையில விழிப்புணர்வு வராதுன்றீங்க. அப்புறம் எந்த நம்பிக்கையில இந்த நாடு இந்து மதமாவே கண்டினியூ ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? மோடி மாதிரி ஒரு பிரதமர் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் அடங்கி தான் சார் இருப்பாங்க.